ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு vlog பார்த்துட்டு வந்துடலாமா? இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க. காட்டுக்குள்ளே ஃபுல்லாக புதராயிருச்சுன்னு சொல்லிட்டு உழவு ஓட்டுறதுக்கு டிராக்டர் வர சொல்லணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து வேண்டாத மரங்கள்லாம் நிறைய காட்டுக்குள்ளே பெருசாகி போச்சு. அதையெல்லாம் முதல் ஜேசிபி விட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபியும் வர சொல்லியாச்சு. ஃபுல்லாக வேப்ப மரம் வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே இருந்துச்சுங்க. நாங்களும் கண்டுக்காமல் அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டோம். பார்த்தா அது அங்கங்கே சென்டரில் காட்டுக்குள்ளே ஃபுல்லாமே வந்து வரக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சக்கரை பழ மரமும் நிறைய இருந்துச்சு, பாதாணி மரமும் இருந்துச்சுங்களா. அதெல்லாம் வேண்டியதே இல்லை. அதையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜேசிபி வர சொல்லி எடுத்தாச்சு. நம்ம வந்து உட்காந்து மரத்தை வெட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப லேட் ஆகி போயிடும். ஒரு மரம் வெட்டுறக்குள்ளேயே ஒரு வழி ஆகி போயிடும். ஜேசிபி வர சொன்னதுனால சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த பாதாணி மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிகப்பெரும்பு கூட்டுக்கு அளவே இல்லாமல் இருந்துச்சுங்க. அவ்வளோ எறும்பாக இருக்கும். ஆடு வந்து அந்த இலை வந்து நல்லா சாப்பிடுங்களா, சரி ஆட்டுக்கு தலைமுறிக்கலான்னு போனோம்னா ஃபுல்லாகவே எறும்பாக தான் இருக்கும். எறும்பு கடி வாங்கிட்டு ஆளை விடுடா சாமின்ட்டு ஒடியாரணும். அந்த அளவு வந்து எறும்பு மொய் மொயின்னு நம்மளை பிடிச்சி கடிச்சு வச்சிரும். மரங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போதே வந்து அழுங்காமல் எடுத்து விட்டோம்னா தெரியாதுங்க. அதை நாங்கள் அசால்ட்டாக விட்டுட்டோம். பார்த்தா காட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு அங்கங்கே வேப்ப மரம் அதிகமாகி போச்சு. ஓரத்தில் இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னு விட்டுறலாம். சென்டரில் வந்து வேப்ப மரம் பெருசாகவும் வேறு எந்த வேலையுமே எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி அதையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஏதாவது போட்டு விடலாம் அப்படிங்கிற பிளான் தான். இந்த சவுண்டால் மரம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மரம் ஆயிருச்சுங்க. ஓரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே காஞ்சும் போச்சு. ஆனாலும் அதை ஜேசிபி விட்டு எடுக்க சொன்னோம். அது ஜேசிபினாலே எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக பைப்பாக இருந்துச்சுங்களா, அதையெல்லாம் பொறுமையாக வந்து பறிச்சு எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரமாகி போச்சு. இப்போ வந்து அவர் எடுத்துட்ருக்கிற பைப் வந்து பார்த்திங்கன்னா பில்லுக்காட்டுக்கு தண்ணி போகிற பைப்பு தாங்க. அதை வந்து நாங்கள் பேஸ்ட் போட்டெல்லாம் ஒட்டி வைக்க மாட்டோம். உழவு ஓட்டுறக்கு காட்டுக்குள்ளே டிராக்டர் வரும்போது அதை அழுங்காமல் கழட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எதுவும் டேமேஜ் ஆகாதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே தான் ஜாயின் பண்ணி தான் தண்ணி விட்டுட்ருக்குறோம். நமக்கு பைப்பெல்லாம் வந்து நம்ம மண்ணுக்கடியில் பறிச்சு போட்டோம் அப்படின்னா ஒரு 2 அடி ஆழமாக வந்து நம்ம பறிச்சு போட்டோம்னா எதுவும் வந்து டிராக்டரெல்லாம் வந்துச்சுன்னா எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எதுவும் வெளியில் எடுக்கணும், வேறு பைப்புக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும், வேறு பக்கம் போடணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தோண்டி சிரமப்பட்டுட்டு இருக்கணும். அதனால வந்து மேலாப்புலேயே வச்சு தண்ணி கட்டிடுறது. இங்கே இருக்கிறது எல்லாமே வேப்ப மரம் தாங்க. ஓரத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அது வந்து அப்படியே வளரட்டும்னு விட்டாச்சு. நம்ம காட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நிழல்ல உட்காரக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து ஓரத்தில் வந்து வேப்ப மரம் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஓரமாக இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பின்னையும் மரம் இருக்கிறது நல்லது தான். ஓரத்தில் நம்ம வந்து நிழலுக்கு வந்து போய் உட்காந்துக்கலான்னு வைங்களேன். ஜேசிபி மரத்தை தள்ளிட்டு போகும்போது இந்த ஓஸ் எப்படியோ மாட்டிருச்சு போல இருக்குங்க. அது அப்படியே துண்டாயிருச்சு. நாங்கள் ஓஸெல்லாம் எடுத்து சுருட்டி தான் வச்சுருந்தோம். அது மரத்தை வந்து தள்ளிட்டு போகும்போது அப்படியே வந்து ஒயர் மாட்டிருச்சாட்டாக்குது. தம்பிக்கு ஸ்கூல் லீவு தாங்க அன்னைக்கு. நான் இந்த வீடியோ கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு தம்பிக்கு ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால ஜேசிபி வந்தால் சார் வீட்டில் இருப்பாரா, ஒடியாந்துட்டான் காட்டுக்குள்ளே. வந்துட்டு ஜேசிபி எப்படா அந்த பெரிய மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரும் காட்டுக்குள்ளே, நான் ஏறி உட்கார்றேன் அப்படின்ட்டு இருந்தான். இருடா பொறுமையாக இருன்னு நின்றுட்டு இருந்தோம். இந்த எறும்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய மரத்தில் இருந்துச்சு இல்லைங்க, அதையெல்லாம் எடுக்கவும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த ஓஸ் மேலே ஏறி எங்கேயோ போயிட்டுருக்குறாங்க. எங்கேயும் போகிறதில்ல, வேறு மரத்தில் போய் உடனே ஏறி கூடு கட்டிடுவாங்க. இந்த மரத்தையும் எடுக்கணுங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப நாள் முன்னாடி பில்லுக்குச்சி எல்லாம் வச்சுருந்தோம். இங்கே ஃபுல்லாமே வந்து பில்லுக்குச்சி வச்சுருந்தோம். அதில் வந்து இது மட்டும் தப்பிச்சிருச்சு. அதனால் பெரிய குச்சியாக வந்து இருக்குதுங்களா, அதை வெட்டணும் அப்படின்னா காட்டுக்குள்ளே வந்து நெட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் வேஸ்ட்டாக போகுது, ஜேசிபி விட்டு எடுத்தோன்னா வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு அதை அருவாள் எடுத்துகிட்டு வந்து அறுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டேன். இந்த மரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிகப்பெரும்புங்க. எல்லா மரத்துலேயுமே சிகப்பெரும்பு தான். நம்ம போனோன்னா கடி வாங்காமல் வரவே முடியாது. இந்த எறும்புக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குதுங்க. நம்மளை கடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ வந்து புதுசாக வாழையிலையும் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாழை இலையும் விடுறது கிடையாது. அது பின்னையும் சௌரியமாக போச்சாட்டாக்குது, நல்லா பெரிய இலையாக இருக்குமே. இப்போ இந்த மரத்தெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்க, அதில் இருக்கிற எறும்பெல்லாம் கீழே விழுந்து போய் வேறு மரத்தில் தான் போய் ஏறி கூடு கட்டுதுங்க. ஆனால் இது எப்படி ஒழிக்கிறதுனே தெரியலைங்க. கடைசிக்கு சுடுதண்ணியாவது ஊற்றி விடலான்னா ஃபுல்லாக எல்லாம் மேலே தான் கூடு கட்டி வச்சுக்கிறாங்க. அப்படியே நம்ம ஏதாவது போட்டு ஏறி மேலே தண்ணி ஊற்றி விடலான்னா நம்ம தலையில் தான் சுடுதண்ணி விழுகும் போலக்குது. இது எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல. கீழால் எங்கேயாச்சும் கூடு கட்டி இருந்தால் கூட நம்ம சீக்கிரம் வந்து சுடுதண்ணியை ஊற்றி அதையெல்லாம் அழிச்சிடலாங்க. ஆனால் இது எல்லாமே மேலே தான் கட்டுறது, ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இன்னொன்று என்னென்னா நல்லா சூடாக ஊற்றுனோம்னா செடி ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற பயம் வேறு.
அதனாலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடியை வாங்கிட்டே சுற்றிட்டு இருக்கோங்க. ஏமாந்து எங்கேயாவது எறும்பு போகிற இடத்துல நின்றுட்டோம்னா அவ்வளோதான், ஃபுல்லாக மேலே ஏறி கடிச்சு வச்சிரும். பத்தா குறைச்சலுக்கு வந்து காக்கா வேற கூடு கட்டி இருக்குதாட்டாக்குதுங்க மரத்தில். அந்த காக்கா குஞ்சுகள்லாம் வந்து 2 குஞ்சு இருக்கும் போலக்குது. அது வந்து பறந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதைய வந்து நம்ம டாமி பிடிச்சிரும்னு நினச்சிட்டு காக்கா டாமியை துரத்தி கொத்திட்டே இருக்குது. டாமி என்ன பண்ணுது, அது கூட போராட முடியலன்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம்னா நம்ம பக்கத்தில் வந்து டாமி ஒடியாந்து வந்து நின்றுக்குதுங்க. டாமி வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறதுனால எங்கே காக்கா நம்மளை கொத்திருமோன்னு அதுக்கு பயந்துட்டு பயந்துட்டு நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. டாமி போன் முடிக்கி விட்டாலும் அவன் எங்கே கேட்குறான், நீ எங்கே போவே அங்கே தான் நானும் வருவேன்ட்டு அவனும் ஒடியாந்து நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டுக்கிறான். போங்கடா என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். முடுக்குனாலும் போன பாட்டை காணோம். அப்புறம் இந்த பக்கம் வந்தால் ஒரு மரம் வந்து விழுந்துருந்துச்சுங்க, தென்னை மரம். அந்த மரத்தில் வந்து தேன் கூடு இருந்திருக்கும் போலக்குது, தெரியல நம்மளுக்கு, பார்க்கவே இல்லை, உள் பக்கமாக இருந்திருக்கும் போலக்குது. ஜேசிபி வந்து அந்த மரத்தை எடுத்து கொண்டு போய் அந்த பக்கம் போடும்போது பார்த்தீங்கன்னா தேனி வந்து நிறைய பறந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ தான் நினச்சேன், ஒருவேளை அங்கே தேன் கூடு இருக்குதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த தேன் கூடு இருந்துச்சுங்க. நல்லா பெரிய கூடாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஃபுல்லாக ஜேசிபி வந்து அதை எடுக்கவும் ஃபுல்லாக எல்லாம் மீதி எல்லாமே காணோன்னு வைங்களேன். ஃபுல்லாக பெரட்டி விட்டுருச்சு, மண்ணில் விழுந்துருச்சு. இது மட்டும்தான் கிடச்சிச்சு. இதுலேயும் தேன் இருந்துச்சு. முன்னாடியே பார்த்துருந்தோம், தெரிஞ்சிருந்ததுன்னா நல்லா வந்து எடுத்திருந்துருக்கலாம் தேனை. தம்பி வந்து ஜேசிபி இந்த பக்கம் வந்ததையும் ஓடி போய் ஜேசிபியில் ஏறி உட்காந்துட்டான். அப்புறம் தம்பியை கூப்பிட்டு காமிச்சேன், இங்கே பாருடா தேன் ராட்டு அப்படின்னு சொல்லி காமிச்சதுக்கு, இன்னும் இருக்கும் எடு எடுன்ட்டே நின்றுருந்தான். நானும் தேடி தேடி பார்க்குறேன், சுற்றி சுற்றி வந்து பார்க்குறேன் அந்த மரத்துக்குள்ளே, ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக எல்லாம் புதரை அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. தேன்றாட்டை எங்கே இருக்குதுன்னு தேடுற ஆர்வத்தில் பார்த்தா வாழையை காப்பாற்றாமல் விட்டுட்டேங்க. மற்ற மரத்தையெல்லாம் வந்து எடுத்து கொண்டுட்டு வர்ற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கு லைட்டாக முட்டிருச்சுங்க. முட்டினதையும் வாழை அப்படியே விழுந்துருச்சு. அது ஏன் வளர்த்தியே இருந்த வாழைக்கன்று தாங்க, அப்படியே வந்து விழுந்துருச்சு. உன்னை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை தான், சரி எப்படியும் வந்து உள்ளே வேர் இருக்கும், தளைஞ்சு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி கொஞ்ச நாளில் அப்படியே வந்து தளைஞ்சு வந்துருச்சு. நம்ம கையோட வந்து அதெல்லாம் பிடுங்கி விட்டுட்டோம் அப்படின்னா தெரியாதுங்க. நம்மளும் சின்ன செடி தானே அப்படின்னு சொல்லி நம்மளும் அசால்ட்டாக விட்டுறோம். அது பார்த்தா சீக்கிரமாக வளர்ந்து பெரிய மரங்காய் நின்றுது. அதை கொஞ்சம் ஓரளவு பெருசானதுக்கப்புறம் இதை வெட்டணுமா அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாயிருது. அப்படியே விட்டு ஃபுல்லாக காடே புதராகி போச்சுங்க. சரின்னு அதை பார்த்துட்டு அப்படியே கோழி வந்து அடை வச்சுருந்தாங்களா, அதை எடுத்து விட்டுறலாம், போய் மேய்ஞ்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுட்டேன். 13 முட்டை அடை வச்சது இல்லைங்க, இப்போ 6 தான் இருக்குது. மேய்ச்சலுக்கு திறந்து விடுறோம்லங்க, போயிட்டு உள்ளே வந்து படுக்கும்போது எப்படியும் 1 முட்டை 2 முட்டையை உடச்சி போடுது. எப்படி தான் உடைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் உடச்சி குடிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க, ஃபுல்லாக வந்து உடச்சி வச்சிருது. உன்னை ஏறி உட்கார்றதுக்கு தெரியாமலா என்னங்கிறது தெரியல. கோழியை திறந்து விட்டு வந்தபோது பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரம் வந்து ஒரு வாது வந்து உடஞ்சி போச்சுங்க. மற்ற இதுகள்லாம் வந்துட்டு அந்த குச்சிங்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் முருங்கை மரத்துக்கிட்ட தான் போட்டாங்களா, அதில் அப்படியே லைட்டாக பட்டதில் முருங்கை மரம் ஒரு வாதே வந்து போச்சு. சரி பரவாயில்ல, முருங்கை மரம் தானே, இதை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் தளைஞ்சு வந்துரும்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. ஜேசிபி வந்து வேலையை முடிச்சுட்டு போனதையுமே மழை வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை வந்து எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஜேசிபி போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா காட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஈரம் காஞ்சதுக்கப்புறம் தாங்க ஜேசிபி வர சொல்லவே முடியும். நல்ல வேலை முடிஞ்சதுன்னு நினச்சோம். அங்கங்கே வந்து தண்ணி நிற்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜேசிபியோட தாரை இருக்குல்லங்க, அதில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி தான் நின்றுட்டு இருந்துச்சு. பாப்பா 2 நாளாக மருதாணி வேணும்னு கேட்டுருந்தாங்க. சரி மருதாணி இலையெல்லாம் பறித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பக்கத்துலேயே வந்து ஓடு வச்சுருக்குறோங்களா, அந்த ஓட்டில் குளவி கூடு கட்டி இருக்குதுங்க. தேனி கடிச்சா கூட அந்தளவு வலிக்காது, குளவி கடிச்சதுன்னா சுருக்கு சுருக்குன்னு கடிச்சிட்டே இருக்கும். ஐயையோன்ட்டு நம்ம ஓட வேண்டியது தான். குளவி கடிச்சதுன்னா அவ்வளோ வலிக்கும். ஆனால் அதுக்கு வந்து சுண்ணாம்பு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சரியாகும்னு சொல்லுவாங்க. பயந்துட்டே தான் வந்து பொறிச்சிட்டு இருந்தேன். குளவி பாருங்களேன், இதுக்குள்ளே தான் கூடு கட்டி இருக்குது, இந்த ஓட்டுக்குள்ளே தான். பயந்து பயந்து பொறிச்சிட்டே இருந்தோம். சேவல் வந்து பார்த்திங்கன்னா கோழி அடையில் இருக்கிறதுனால சேவல் மட்டும்தாங்க வெளியில் சுற்றிட்டு இருக்குது. அதனால் சேவல் நம்மளை வந்து கூப்பிடுது, நாங்கள் மருதாணி இலை பொறிச்சிட்ருக்கிறேன், சாயந்தரம் ஆயிடுச்சுங்களாம்மா, அதனால் அதோட வீட்டுக்கு போகணுமாம்மா, நம்மளை வந்து கூப்பிட்டு உள்ளே கதவை திறந்து விட சொல்லுது. நான் கதவை சாத்தி வச்சுருந்தேங்களா, கோழி அடை படுத்துட்டு இருக்கிறதுனால ஏதாவது பாம்பு உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாத்தி தான் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து என்கிட்ட வந்து என்னை கூப்பிட்டு வருது. நான் கதவை திறந்த உடனே உள்ளே ஓடிடுவான். இந்த சேவல் வந்து நல்லா பழகிருச்சுங்க நம்மக்கிட்ட. கோழிங்க வந்து எப்பவுமே சாயந்தரமாச்சுன்னா அதுகளோட இடத்துக்கு வந்து போய் அடைஞ்சிரும். ஆனால் இந்த வாத்துங்க இருக்குங்களே, அப்பப்பா, வாத்தை வந்து அடைக்கிறக்குள்ளேயே ஒரு வழி ஆகி போயிருங்க. நம்ம எங்கடா வாத்துன்னு தேடிட்டு இருக்கிறோம், இதை வந்து அடைச்சாச்சு, சரி கையோட வாத்தையும் அடைச்சிருவோன்னு சொல்லிட்டு வாத்தை தேடிட்டு இருக்கிறேன்.
பார்த்தா காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க. மழையும் வேறு பெஞ்சதுக்கு கேட்கவே வேண்டாம், உள்ளே போகவே மாட்டாங்க. நம்ம சுற்றி சுற்றி போய் முடுக்குனாலும் வரவே மாட்டாங்க. மழை வந்துச்சுன்னா இந்த வாத்துக்கு எப்படி தான் சந்தோஷமா இருக்குமோ தெரியல. தண்ணிக்குள்ளே நைட் ஆனாலும் பரவாயில்லைங்க, தண்ணிக்குள்ளே போய் அவ்வளோ ஒரு குஷியாக விளையாடிட்டு இருப்பாங்க. நைட்டெல்லாம் வந்து நம்ம ஒரு சில நேரம் கதவு சாத்தாமல் விட்டோன்னு வைங்களேன், உள்ளே இருக்கிற வாத்துங்கள்லாம் மழை வந்துச்சுன்னா கிளம்பி வெளியில் ஒடியாந்துருவாங்க, வந்து ஜாலியாக ஆட்டம் போட்டுருப்பாங்க. நம்ம என்ன தான் முடுக்கி விட்டாலும் இதில் சுற்றி அதில் சுற்றி ஓடுறக்கே தான் பார்ப்பாங்க, உள்ளே மட்டும் போகவே மாட்டாங்க. நீ என்னவோ முடுக்கிட்டு போ, நான் போக மாட்டேனே அப்படின்னே தான் சுற்றிட்டே தான் இருப்பாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து முடுக்கி கொண்டு போய் உள்ளே விட்டு சாத்த வேண்டியதாக இருக்குது. வாத்துங்களையெல்லாம் உள்ளே விட்டு கதவை சாத்திட்டுங்க. அதுக்கப்புறம் ஆடு மாட்டுக்கெல்லாம் மேவு போட்டாச்சு. மேவை போட்டு அதுக்கப்புறம் மீன் எடுக்க போகலான்ட்டு நைட்டு வந்து மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி மீன் எடுக்கிறதுக்கு கிளம்பணும். போயிட்டு வந்து தாங்க ஆடுங்களெல்லாம் பிடிச்சி கட்டணும். ஏன்னா ஆடெல்லாம் பிடிச்சி கட்டிகிட்டு இருந்தோம்னா இன்னுமே லேட் ஆகி போயிடும். மண் பாத்திரத்தில் வந்து தக்காளி வந்து நல்லா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளி வந்து அப்படியே அந்த சாப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஃபுல்லாக வந்து சாப் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து அப்படியே நல்லா வந்து கரைச்சிக்கலாம். இதை வந்து நல்லா கரைச்சிட்டோம் அப்படின்னா தான் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே முழுசாக வந்து தக்காளியை போட்டும் கரைப்பாங்க, இல்லை அப்படியே வந்துட்டு ஒரு 2-3 கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமும் கரைப்பாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் அது கரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்படியே வந்து இது பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதுக்குள்ளே நல்லா வந்து புளியை ஊற்றிக்கலாம். புளி ஊற வச்சுருக்கேன். புளியை வந்து நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சோம் அப்படின்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வைங்களேன். அதனால் கொஞ்சம் நிறையா தான் நான் போடுவேன் புளி எப்போவுமே மீன் குழம்புக்கெல்லாம். மாங்காய் கிடச்சிதுன்னா நம்ம போடலாம். மாங்காய் வந்து இன்றைக்கி கிடைக்கலைங்க, அதனால் மாங்காய் இல்லாமல் தான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். புளியை நல்லா வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து அப்படியே பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா அப்படியே வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து இந்த மிளகா வந்து காரம் அவ்வளோக்கா இருக்காதுங்க, அதனால நான் ஒரு 4-5 மிளகா போட்டேன். இது போக வந்து நம்ம குழம்பு தூளெல்லாம் வந்து சேர்த்து அடுத்தது வந்து அப்படியே அதில் குழம்பு தூள் போட்டுக்கலாம். குழம்புத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு வேணுங்கிற அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து வேணுங்கிற அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து இதில் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாமே வந்து நம்ம போடலாம். நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் இல்லை, அதனால் கத்திரிக்காய் போடலை. முருங்கைக்காய் வந்து ஒன்று மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இந்த ஒரே ஒரு முருங்கைக்காய் தாங்க இருக்குது, எல்லா காயும் வந்து முத்தி இருக்குது, மேலே இருந்துச்சு. அதனால் இந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு காய் மட்டும் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். போடாமல் அப்படியே கூட பண்ணலாம். ஆனால் நான் வந்து அந்த மீன் குழம்புக்குள்ள இருக்கிற முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் அது போட்டுட்டேன். கத்திரிக்காய் வந்து நம்ம செடியில் அறுவடையெல்லாம் முடிஞ்சுங்க, அதனால் கத்திரிக்காய் செடியே இல்லை. அதனால் வந்து அப்படியே கத்திரிக்காய் வந்து இனி வாங்கினா நம்ம கடையில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இனிமேல்லாம் வந்து காயெல்லாம் போட்டுவிடணும். அவ்வளோதான், போட்டுட்டோம். அடுத்தது வந்து இதுக்குள்ளே அப்படியே வந்து மீனையும் போட்டு ஒரு கலக்கி எடுத்து வந்து அடுப்பில் வைக்க வேண்டியது தான். அவ்வளோதான், மீன் குழம்புக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கூட்டியாச்சு. இனி எடுத்து வந்து நம்ம அப்படியே வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் பொரிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியது தான். அடுத்தது வந்து இதில் தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கேன். தேங்காயும் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணும்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம்.
நான் வந்து வெறும் தேங்காய் தான் வந்து அரைச்சிருக்கேன். அதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து இதுக்குள்ளே அப்படியே மீனும் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி தாங்க இப்போ செஞ்சுக்கிறது. அடிக்கடி வந்து இந்த மாதிரி மீன் குழம்பு தான் செஞ்சுக்கிறது. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறதும் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதையும் செஞ்சுக்கிறது. ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. அதில் வந்து இது ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். இனி வந்து இதில் மீன் போட வேண்டியது தான். அதுக்கப்புறம் மீனை வந்து போட வேண்டியது தான். நான் வந்து இன்றைக்கி மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன் குழம்புக்குள்ளே போடுறதுக்காக. எனக்கு வந்து மத்தி மீன் ரொம்ப பிடிக்குங்க பொரித்து சாப்பிட்றதுக்கு. குழம்புக்குள்ளே இருக்கிற மீன் வந்து நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளோக்கா. அதனால் பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து குழம்புக்குள்ளே போட்டாச்சு. அவ்வளோதான். இனி வந்து மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம அதிகமாக வந்து கலக்க வேண்டியதில்லை. உப்பு மட்டும் பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அடுப்பில் வைக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இனி வந்து வச்சு விட்டுட்டோம். இனி அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம்லாம் வந்து தாளித்து கொட்டினோம் அப்படின்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். அடுத்தது வந்து சாப்பாடு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மீன் வறுவலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க. அந்தளவு போகாது, கொஞ்சம் எந்த நேரம் ஃப்ரேம் வச்சிருக்கிற? கீழே தனி எப்போ ஏன் வானத்துக்கு தூக்குற? ஆன் பண்ணிட்டியா? இப்போ வந்து மீன் வறுவலுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து நானே ரெடி பண்ணி வச்ச பொடிங்க. இது வந்து நம்ம சில்லி போடுறதுனாலும் சரி, ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைக்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். நம்ம இதில் வந்து தண்ணி கரைச்சி நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே ஈரமான மீன் இப்போ தானே நம்ம கழுவுன மீனை வந்து நல்லா வந்து அப்படியே டிப் பண்ணி நல்லா வந்து இது பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்கும். நம்ம பொரிக்கும் போது மசாலா வந்து உதிர்ந்தும் போகாது, அப்படியே வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து எனக்காக எடுத்து வச்ச அப்படியே அந்த மத்தி மீனும் அப்படியே ஒரு 4 எண்ணம் இருக்குது. அதையும் வந்து அதுலேயும் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். மீன் வந்து பொரிக்கிறதுக்காக நெய் மீன் தாங்க எடுத்துருக்குறோம். குழம்புக்கு எப்பவுமே வந்து மத்தி மீன் எடுப்போம், இல்லைன்னா அயில மீன் எடுப்போம். குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் சும்மா கடைசியாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் மீனை பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நைட்டு வந்து டின்னர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு போய் மருதாணி வேறு வைக்கணுங்க. மருதாணி பொரிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறேன். பாப்பா 2 நாளாக கேட்டுட்ருக்குறா, மருதாணி வேணும் அப்படின்னு சொல்லி 2 நாளாக கேட்டுக்கிறா. அதனால் சரி இன்றைக்கி வந்து பொரிச்சு வச்சுட்டு பகல்லலாம் வைக்கலாம் அப்படின்னா டைமே இல்லை. சரி நைட்லையாவது வச்சு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து மருதாணி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நைட் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். நைட் ஃபுல்லாக வச்சு உட்காண்ட்ருக்க முடியாது, அப்படியே வந்து எடுத்துருவேன் கொஞ்சம் நேரத்துலையே. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கலான்னு வைங்களேன். பகலில் வந்து வேலை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வைக்க முடியாது. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டு கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா வந்து குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா இறக்க வேண்டியது தான். மல்லி இலை போடுறதுனா கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அடுத்தது மீன் வந்து பொரிக்கிறதுக்காக அதுக்கும் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நம்ம பரட்டி வச்சுருக்கோம்ல மீனை அப்படியே வந்து எடுத்து போட்டு நல்லா வந்து வறுத்தெடுக்க வேண்டியது தான். மீன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கறிவேப்பிலை போட்டு நம்ம பொரித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.